வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. இளம் பருவத்தில் தனது 25 வயதிலேயே பண்ருட்டி தொகுதியின் எம்எல்ஏ ஆன தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பற்றி பலரும் அறியாத தகவல்களை பார்ப்போம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள புலியூர் கிராமத்தில் திருநாவுக்கரசு தனக்கோடி அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்த வேல்முருகன் செல்வந்த சூழலில் வளர்ந்தவர். இவர் குடும்பத்தினர் பல நூறு ஏக்கர்களில் விவசாயம் செய்து வந்தனர். ஆனால் 2011ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி வேல்முருகன் பாமகவில் இருந்து மருத்துவர் ராமதாஸால் நீக்கப்பட்ட போது கார் கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்த வேல்முருகன் பல நூறு ஏக்கர் முந்திரி காடுகளை வளைத்தது எப்படி என்று பாமகவினர் வேல்முருகனுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்றை வைத்தனர். அதற்கு பதிலளித்த வேல்முருகன், எங்கள் பாட்டனாருக்கு 1000 ஏக்கருக்கு அதிகமான நிலபுலன்கள் உண்டு. எனது முன்னோர்கள் பாரம்பரிய காங்கிரஸ்காரர்களாக இருந்தவர்கள். எனது சித்தப்பா பண்ருட்டி ராமச்சந்திரன் பிரபலமான அரசியல் தலைவராக இருந்தவர். ஆனால் 1.5 ஏக்கர் நிலம் மட்டுமே வைத்திருந்த ராமதாஸிற்கு இன்று 1000 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் வந்தது எப்படி என்று பதில் கேள்வியை முன்வைத்தார். வேல்முருகனுக்கும் பாமகவிற்குமான மோதல் இன்று வரையிலும் தொடர்ந்தபடியே இருக்கிறது. தனது உறவினர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்ததால் மிக இளம் வயதிலிருந்தே அரசியலை தினசரி கவனித்து வந்த வேல்முருகனுக்கும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்பட்டது. பள்ளி பருவத்திலேயே இலங்கை அரசுக்கு எதிரான ஈழப் போராட்டங்களில் தீவிரமாக பங்கெடுத்தார். அரசியல் ஆர்வத்தால் 12ஆம் வகுப்புடனேயே தனது படிப்பை நிறுத்திய வேல்முருகன் நேரடி அரசியலில் இறங்கினார். அவர் அரசியலுக்கு வந்த புதிதில் அவரது சித்தப்பா பண்ருட்டி ராமச்சந்திரன் ராமதாஸுடன் இணைந்து செயல்பட்டதால் பாமகவில் இணைந்தார். இவரது சுறுசுறுப்பு ராமதாஸை ஈர்க்க குறுகிய காலத்திலேயே கட்சியில் பெரிய பதவிகள் வேல்முருகனுக்கு கிடைத்தது. 1987ஆம் ஆண்டு பாமகவின் மாணவரணி செயலாளர் ஆனார் வேல்முருகன். தனது சித்தப்பா பண்ருட்டி ராமச்சந்திரன் ராமதாஸுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பாமகவை விட்டு விலகிய போதும் ராமதாஸிற்கு விசுவாசமாய் பாமகவிலேயே இருந்த வேல்முருகனுக்கு மிக இளம் வயதிலேயே பண்ருட்டி தொகுதியில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடும் வாய்ப்பை வழங்கினார் ராமதாஸ். பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியை விட்டு சென்றதால் பண்ருட்டி பகுதியில் கட்சி சிதறாமல் இருக்க வேல்முருகனை வளர்த்துவிட்ட ராமதாஸ் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு எதிராக வேல்முருகனை சட்டமன்ற தேர்தலில் 2001ஆம் ஆண்டு களமிறக்கினார். பண்ருட்டியாரை வென்று எம்எல்ஏ ஆன வேல்முருகன் வயதில் சிறியவராக இருந்தபோதும் சட்டமன்ற நடவடிக்கைகளில் துடிப்புடன் ஈடுபட்டு நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் என்று கருணாநிதியிடமே பாராட்டும் பெற்றார். ராமதாஸின் முக்கிய தளபதியாக செயல்பட்டு வந்த வேல்முருகன் விஜயகாந்த் புதிதாக கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் வட மாவட்டங்களில் தேமுதிக கட்சி கொடியே ஏற்ற முடியாத அளவிற்கு ராமதாஸின் விருப்பத்திற்கேற்ப தேமுதிகவினருக்கு கடும் குடைச்சல் கொடுத்தவர். வட மாவட்டங்களில் தங்களை தாண்டி எந்த கட்சியும் வலுப்பெற்றுவிடக் கூடாது, அப்படியே வலுப்பெற்றாலும் மக்களிடையே சமுதாய பாசத்தை காட்டி அக்கட்சியை பலவீனமடைய செய்ய வேண்டும் என்கிற ராமதாஸின் எண்ணத்திற்கேற்ப காடுவெட்டி குருவுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார் வேல்முருகன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஈழப்பிரச்சனை விஷயத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு உருவானது. ஈழப்போரை எதிர்த்து மத்திய அரசிற்கு அளிக்கும் ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் என வேல்முருகன் ராமதாஸை வலியுறுத்திய போது, எனது மகன் மத்திய மந்திரியாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கடுப்பானார் ராமதாஸ். அதைத் தொடர்ந்து இருவருக்கும் விரிசல் விழுந்தது. பொதுவாகவே திமுக தலைமையுடன் வேல்முருகனுக்கு நெருக்கம் அதிகம் இருந்தது. 2011 தேர்தலில் திமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தையில் வேல்முருகன் ஈடுபட்டார். ஆனால் ராமதாஸ் அதிமுக கூட்டணியை இறுதி செய்யவே அதைத் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேல்முருகன் தோல்வியடைந்தார். இதனால் ராமதாஸுடனான மோதல் வலுக்க 2011ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பாமகவிலிருந்து நீக்கப்பட்டார் வேல்முருகன். பாமகவின் மாநில இணைச் செயலாளர் என்கிற முக்கிய பொறுப்பில் இருந்த வேல்முருகன் நீக்கப்பட்டதை அடுத்து பண்ருட்டியில் பாமக அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டு ஆங்காங்கே வேல்முருகன் ஆதரவாளர்களுக்கும் பாமகவினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து தனிக்கட்சி ஆரம்பிக்க எண்ணிய வேல்முருகன் பாமக போன்று ஜாதிய வெளிப்பாட்டை முன்வைக்காமல் தமிழர் நலன் என்கிற முழக்கத்தை முன்வைத்து 2012ஆம் ஆண்டு ஜனவரி 15 தைத்திருநாள் அன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியை துவங்கினார். 2016 தேர்தலில் பண்ருட்டி உட்பட சில பகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதை உணர்ந்த ஜெயலலிதா வேல்முருகனுக்கு கூட்டணியில் 2 தொகுதிகள் தர முன்வந்தார். ஆனால் இரண்டிலும் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என ஜெயலலிதா நிபந்தனை விதிக்கவே அதிமுக கூட்டணியை உதறினார். ஜெயகுரு தனது இறுதி நாட்களில் மருத்துவமனையில் இருந்தபோது அவரது குடும்பம் கேட்டுக்கொண்டால் எவ்வளவு செலவானாலும் வெளிநாட்டிற்கு கூட்டிச் சென்று உயர் சிகிச்சை வழங்க தயாராக இருப்பதாக
வேல்முருகன் கூறிய போதும் ராமதாஸின் தலையீட்டால் அது நிறைவேறாமல் போனதாக அப்போது கூறப்பட்டது. சொத்துக்களை விற்றே அரசியல் செய்து வருவதாக கூறும் வேல்முருகன் கட்சி நடத்துவதற்காக கடனாளி ஆனதாகவும் குறிப்பிடுகிறார். இவருக்கு காயத்ரி என்கிற மனைவி உள்ளார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தனக்கு 1 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாக அபிடவிட்டில் கூறியுள்ளார் வேல்முருகன். இவரை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.